நாம இப்போ இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியாவினுடைய இரும்பு மனிதர், இந்தியாவினுடைய பிஸ்மார்க், சர்தார் அப்படின்ற பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் இன்று அவருடைய 150வது பிறந்த தினம் அப்படின்றது கொண்டாடப்படுது. அதில் அவருடைய முக்கிய பங்களிப்பு என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்திய ஆட்சி பணியின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் தான் நம்முடைய சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள். அவர் 1875 அக்டோபர் 31 குஜராத்தில் நடியா அப்படின்ற ஒரு கிராமத்தில் வந்து பிறக்கிறார். ஓகேவா? அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசியலில் எப்போ ஈடுபட ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது 1917 காந்தியை சந்திக்கிறாரு. அந்த சந்திப்பு அவருக்கு அரசியல் மீதான அதீத தாக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துது. அதன் காரணமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா அடுத்தடுத்த காந்தி என்னென்ன மாதிரியான சத்தியாகிரகங்களில் ஈடுபடுறாரோ அந்த அனைத்து சத்தியாகிரகங்களையும் இவர் என்ன பண்ணுறாரு, பங்கேற்கிறார். அதன் அடிப்படையில் 1918 கேதா சத்தியாகிரகத்தில் பங்கேற்கிறாரு. அதை விட ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1928 பர்தோலி சத்தியாகிரகம். இந்த பர்தோலி சத்தியாகிரகத்தில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சர்தார் அப்படின்ற பட்டம் விவசாயிகளால் அங்கு கொடுக்கப்படுது. அப்போ சர்தார் அப்படின்னா அதுக்கு தலைவர் அப்படின்றது பொருள். ஓகேவா? அடுத்து அவருடைய முக்கிய பங்களிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1931 கராச்சி இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு. இந்த மாநாட்டில் 2 முக்கிய தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டது. ஒன்று அடிப்படை உரிமைகள் தொடர்பான தீர்மானம், இன்னொன்று காந்தி இர்வின் ஒப்பந்தம். இங்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்படுது. ஓகேவா? அது மட்டும் கிடையாது. இவர் ஏன் இந்தியாவின் இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்திலிருந்து 562 + ஒரு 3 சமஸ்தானங்கள் 565 சமஸ்தானங்களை என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா தன்னுடைய பேராற்றல் வலிமையால் வந்து பார்த்தீங்கன்னா இணைச்சிருப்பார். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போதைய துணை பிரதமராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல். அதே மாதிரி உள்துறை அமைச்சராகவும் அவர் தான் வந்து இருந்திருப்பார். இந்த பொறுப்பை பிரதமர் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேரு அவர்கள் சர்தார் வல்லபாய் பட்டேல்கிட்ட தான் ஒப்படைக்கிறார். ஓகேவா? ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் 31 இந்தியா முழுக்க தேசிய ஒற்றுமை தினமாக கொண்டாடப்படுது. ஓகேவா? சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த தினமான அக்டோபர் 31 தேசிய ஒற்றுமை தினமாக கொண்டாடப்படுது. அதுக்கு காரணம் இந்த 565 சமஸ்தானங்களை அவர் இணைச்சது தான். ஓகேவா? சுதேசி அரசுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 21 குடிமைப்பணி தினங்கள் கொண்டாடப்படுது. ஓகேவா? இவர் நம்ம இந்திய ஆட்சி பணி தந்தைன்னு சொல்கிறோம் இல்லையா? இவருடைய 1947 வரலாற்று மிக்க ஒரு உரையில் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா இந்திய ஆட்சி பணி அதிகாரிகளை எஃகு சட்டகம் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாரு. அதை நினைவு கூறும் வகையில் தான் தேசிய குடிமைப்பணிகள் தினம் ஏப்ரல் 21 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டாடப்படுது. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய முக்கிய பங்களிப்பு. இதன் காரணமாக இவருக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குஜராத்தில் மிகப்பெரிய தேசிய ஒற்றுமை சிலை அப்படின்ற ஒரு ஒற்றுமை சிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறுவப்பட்டது. ஓகேவா? அப்போ சர்தார் வல்லபாய் பட்டேல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியம். இன்று அவருடைய 150வது பிறந்த தினம் என்பதால் அவரை இந்த தினத்தில் வந்து நம்ம நினைவு கூர்ந்து பார்க்கணும். ஏன் அப்படின்னா இந்தியா இன்னைக்கு ஒற்றுமையாக சிதறடிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்முடைய சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் தான்.